இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் காலங்களையும் நேரங்களை குறித்து அவர் அக்கறை உள்ளவர். காலங்களையும் நேரங்களையும் தீர்மானிக்கிறவர். எந்த காலத்தில் எது செய்யப்பட வேண்டும், எந்த நேரத்தில் எது நடப்பிக்கப்பட வேண்டும் என்பதை சரியாய் தீர்மானித்து சரியாய் திட்டமிட்டு கர்த்தர் செய்கிறவர். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். இப்போ இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய தெளிவை நமக்கு தரும். ஏன்னா பலருடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வேகத்தில் அந்த காரியம் உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம். சில விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து ஜெபித்தும் உங்களுக்கு அந்த காரியங்கள் கைகூடவில்லை. சிலர் உங்களுக்காக மற்றவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள், அந்த ஜெபத்திற்கும் பதில் வந்தது போல தெரியவில்லை. இப்படி சில விஷயங்கள் நாம் பார்க்கும்போது நீங்கள் ஜெபித்தும் பதில் வராதது போல, ஜெபித்தும் காரியம் நடக்காதது போல, ஜெபித்தும் கர்த்தர் ஜெபத்தை கேட்காதது போல உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, அது நம்முடைய கரத்தில் இல்லை. அப்போ எந்தெந்த காலத்தில் எதெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்பதை உலக தோற்றம் முதல் உலகத்தின் முடிவு வரைக்கும் ஏற்கனவே அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திட்டமிட்டு விட்டார். அதனாலே நீங்க பாத்தீங்கன்னா அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியங்கள் தான் நடக்கும். வேதத்தை நீங்க ஃபுல்லா இப்ப நான் எடுத்தேன்னா இதை ஒவ்வொன்றா படித்து படித்து சொன்னா இந்த சப்ஜெக்ட இதை பல மணி நேரம் சொல்லலாம். அதனால இப்ப நான் எதையுமே படிக்க போறது கிடையாது. சம்பவ இடத்தை மட்டும் பைபிள்ல சொல்லிடுறேன். நீங்க அப்புறமா வீட்டுல நிதானமாய் உட்கார்ந்து நீங்க படிங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் விளங்கும். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நமக்கு நேர்த்தியாய் செய்கிறார். சில நேரத்தில் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. நம்ம அவசரப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம். ஏன் எனக்கு மட்டும் கர்த்தர் செய்ய மாட்டேங்கிறாரு, மற்றவங்களுக்கு எல்லாம் செய்யறாரு, எனக்கு மட்டும் ஏன் காரியம் நடக்கல, ஏன் என் குடும்பத்தில் இந்த ரட்சிக்கப்படாத இந்த நபருக்காக ஜெபிக்கிறனே, ஏன் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. எத்தனையோ பேருடைய குடும்பங்களிலே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதெல்லாம் சாட்சியா சொல்றாங்க. ஆனால் எங்க குடும்பத்துல இன்னும் சிலர் ரட்சிக்கப்படவில்லை, என் வீட்டுல சிலர் ரட்சிக்கப்படவில்லை சொல்லலாம். இன்னும் குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம். அதனால உங்களோட வாழ்க்கையை நீங்க சோர்ந்து போகலாம். ஒன்று சொல்றேன், சோர்ந்து போகாதீங்க. இனி உங்கள் இருதயத்துல சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்கிறவர் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்க, நான் பைபிள்ல சும்மா அப்படியே சொல்லிட்டே போறேன், கவனிச்சுட்டே வாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா முதல் 11 வசனங்களை பாத்தீங்கன்னா அங்கே இயேசு கிறிஸ்து கானாவூர்ல இருக்கிற கல்யாண வீட்டுக்கு வருகிறார். கல்யாண வீட்டுக்கு வந்த போது அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பந்தியில இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவும் அந்த கல்யாண வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். விருந்துகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று அவர்களுக்கு திராட்சை ரச பற்றாக்குறை வந்து விட்டது. திராட்சை ரசம் அவர்களுக்கு ஜனங்கள் அத்தனை பேருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. உண்மையிலேயே இது ரொம்ப அவமானத்துக்குரிய காரியம், மிகவும் வேதனைக்குரிய காரியம். யூத ஜனங்கள் தங்கள் பண்டிகையிலே, தங்கள் விழாக்களிலே, தங்கள் வீட்டு குடும்ப நிகழ்ச்சிகளிலே, திருமண காரியமாய் இருக்கட்டும் அல்லது எதுவா இருக்கட்டும், திராட்சை ரசம் பரிமாறப்படுவது என்பது வழக்கமாய் ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது மகிழ்ச்சியின் அடையாளமாக அதை பரிமாறுகிறது வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கல்யாண வீட்டிலே இந்த திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. வருகிற எல்லாருக்கும் கொடுக்க முடியவில்லை. ஒருவேளை எதிர்பார்த்ததை விட கூட்டம் ஜாஸ்தி வந்துருச்சான்னு தெரியல, அல்லது வந்த ஜனங்களுக்கு ஏற்ற விதத்தில் அதை ஆயத்தப்படுத்த தவறி விட்டார்களா என்று தெரியல. ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு. ஆகினாலே பார்க்கும் பொழுது திராட்சை ரசம் இல்லை. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. இந்த சூழ்நிலை ரொம்ப வஸ்டா இருக்குது.
அந்த சூழ்நிலையில தான் அந்த அம்மா கேட்கிறாங்க. அப்ப அந்த சூழ்நிலை அவ்வளவு ஒஸ்டா இருக்கும்போது உடனே அவர் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லைன்ட்டார். அப்போ அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். சில நேரத்திலே கர்த்தர் பார்த்தீங்கன்னா, நீங்க நினைச்சதை விட ஃபாஸ்டா உங்கள் வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கும். ஆனால் சில விஷயத்துல பார்க்கும்போது உங்களுக்கு சில காரியங்கள் தாமதமாய் இருப்பது போல தெரியும். ஆனால் உண்மையிலே அது தாமதம் அல்ல. ஆண்டவராகிய கர்த்தர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். உங்களுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டி இருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கான பதில் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு திரும்பி வரும். அதனால நீங்க ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. அப்ப இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுக்கு அப்படி பதில் சொல்லப்பட்ட உடனே அவங்க பார்க்கறாங்க, இது நமக்கு ஏற்றதல்ல என்று சொல்லி அங்க விலகி போயிடுறாங்க. விலகி போன பிறகு ஆண்டவர் அந்த இடத்துல இந்த வேலைக்காரரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு தண்ணீரை கொண்டு கற்சாடிகளை நிரப்புங்கள்னாரு. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது 6 கற்சாடிகள் இருக்கிறது. 3 தண்ணீர் குடம் தண்ணீர் ஊற்றக்கூடிய அளவுக்கு 6 கற்சாடிகள் இருக்கிறது. சொன்ன உடனே அந்த வேலைக்காரர் ஓடி போய் தண்ணீரை கொண்டு வந்து 6 கற்சாடிகளை நிரப்பி விடுகிறார்கள். இப்போ இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் மரியாள் சொன்னதை கேட்டது மாதிரி இல்ல, கேட்காதது மாதிரி இல்ல. ஆக மொத்தத்துல அவர் மரியாள் சொன்னதுக்கு அவர் பதில் கொடுக்கவே இல்லை. அதன் பிறகு பார்க்கும் பொழுது தானாகவே முன்வந்து தன்னை குறித்து தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக, தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக அவரே தண்ணீரை கொண்டு கற்சாடியில ஊத்த சொல்றார். ஊத்தின பிறகு இப்பொழுது முண்டு அதை கொண்டு போய் பந்தி விசாரணைக்கான இடத்தில் கொடுங்கள்ங்கிறார். எடுத்துக்கொண்டு போய் பார்க்கிறார்கள். பார்த்தால் எல்லாரும் அருமையாய் திராட்சை ரசம் இடத்திலே காணப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் தாய் அவரிடத்திலே கேட்கும் பொழுது, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லும் பொழுது, உடனே நம்ம எதிர்பார்த்தா வந்திருப்பாங்க. நம்ம சொன்னா உடனே தன் மகன் தானே, தான் சொன்னா உடனே அவர் செய்து விடுவார். உடனே அவருக்கு திராட்சை ரசத்தை ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லி அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா எதிர்பார்த்தபடி நடக்கல. புரிதல் எதிர்பார்த்தபடி நடக்கல. அவர் என்ன சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லைன்ட்டாரு. ஆனால் இப்ப பாருங்க, கொஞ்ச நேரம் ஆகுது, அவருடைய வேலை நெருங்கி வருகிறது. அவருடைய வேலை அற்புதத்தை செய்வதற்கான வேலை வருகிறது. உடனே என்ன செய்கிறார், உடனே தண்ணீர் ஊத்த சொல்றார். இப்பொழுது கொண்டு போய் கொடுங்கள். கொண்டு போகும் பொழுது அருமையான சுவையுள்ள திராட்சை ரசம் அந்த பாத்திரத்திலிருந்து பொங்கி வழிகிறது, அது நிறைந்திருக்கிறது. அதை எடுத்து கொடுக்கிறார்கள். மிகவும் சந்தோஷப்படுகிறதான ஒரு சூழ்நிலை உருவாது. நல்லா கவனிக்கணும். அந்த குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலே சற்று நேரம் ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அவரிடத்துல சொல்லி ஏன் அவர் காலதாமதம் பண்றாரு, ஏன் காலதாமதம் பண்றாரு? நான் ஒண்ணு சொல்றேன், காலதாமதம் அல்ல, அது உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கான காரியங்களா இருக்கிறது. என்னைக்குமே சொல்ற, சில நேரம் சில காரியங்கள் உங்களுக்கு அதிக நேரம் எடுக்கிறது. காலதாமதம் என்றால் அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் விசேஷமாய் மகிமைப்பட போகிறது என்று அர்த்தம். ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சற்று காலதாமதம் பண்ணார். ஆனால் அதன் பிறகு அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கின பின்பு வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாம் அற்புதத்தை செய்து கர்த்தர் அந்த இடத்துல தமது மகிமையை விளங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தம்முடைய மகிமையை அவர் விளங்க பண்றார். தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்து தான் யார் என்பதை விளங்க பண்ணுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில சில நேரத்துல சில காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகி கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கண்டிப்பாய் வரும். நீங்க கர்த்தர்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா வரும். கர்த்தர்கிட்ட சொல்லிட்டீங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாய் வரும். அப்படி வரும் பொழுது நீங்கள் சொல்லுகிற அந்த நேரத்திற்காய் ஆவலோடு காத்து கொண்டு ஜெபத்திலும் துதியிலும் சோத்திரத்திலும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் சில காரியங்கள் கால தாமதமானாலும் அவர் செய்கிறது மகிமையாய் இருக்கும். வேதத்தில் இது போல் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது, காலதாமதத்தின் சம்பவங்கள். நீங்க இப்ப மத்தேயு யோவான் 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப லூக்கா 2ஆம் அதிகாரத்துல நான் சொல்ற ஒரு சம்பவத்தை சொல்றேன். நிறைய சொல்லிட்டே போலாம். லூக்கா 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 25, 24, 25 தான் நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா, அங்கே சிமியோன் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாய் இருந்தார். அவர் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவராய் இருந்தார். அதாவது இயேசு கிறிஸ்துவாகிய ரட்சகர் வெளிப்படுகிற நாளை பார்க்க ஆசையாய் இருந்தார். அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அப்படிப்பட்ட அந்த நீதிமான், அந்த தேவ பக்தி உள்ளவன், அபிஷேகம் பெற்றவன், ஆண்டவருடைய நீதியிலே நடக்கிற ஒரு உத்தமமான மனுஷன்.
இந்த மனுஷன் அவருக்கு வயசு என்னன்னு நமக்கு சொல்ல தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதற்கு முன்பதாக கர்த்தர் ஜனங்களோடு பேசி 400 வருஷம் இடைவெளி இருந்த காலகட்டத்திலே இது அதற்கு முன்பதாக இது நடந்திருக்க வேண்டும். அந்த மனுஷன் மேசியாவை பார்க்க வேண்டும், மேசியாவை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு கர்த்தரிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அங்கேயும் பார்க்கும் பொழுது அந்த தேவ மனுஷன் சிமியோனுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாயின்ட்ட. அவர் எப்படியும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு டெத்தே கிடையாது. கர்த்தராகி கிறிஸ்துவின் ரட்சகர் வெளிப்படுவதற்கு வரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலே அவரை கர்த்தர் காத்திருக்க சொல்லிவிட்டார். இந்த உலகத்துல வந்து பிறக்கிற வரைக்கும் காத்திருக்கும்படி கர்த்தர் சொல்லிவிட்டார். அவருடைய ஆயுசு நாட்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. காலங்கள் கடந்து போகிறது. நான் நினைக்கிறேன் அந்த இடைவெளி 400 வருஷம் இடைவெளிக்கு முன்பதாக தான் அவர் இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது 400 வருஷம் கடந்து விட்டது. அதுக்கு பிறகும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு ஒரு நாள் அவர் கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தருடைய நாளில் அவர் கர்த்தராகிய ஆண்டவர் அவரோடு பேசுகிறார், வெளிப்படுத்துகிறார். அந்த உலக ரட்சகர் தேவாலயத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அவரை வந்து தன் கைகளிலே ஏந்தி கொண்டு 8 நாள் குழந்தையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தன் கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினார். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை முகமுகமா பார்க்கணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசைக்கு அவர் பாருங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் அந்த ஆசையை வெளியிட்டார். ஆண்டவர் அதை உடனே கனப்படுத்தி விட்டார். அதன் பிறகு எவ்வளவு ஆண்டுகள் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத எந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் காரியத்தை செய்கிறார். நிச்சயம் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் குறித்திருக்கிறதான காரியங்கள் கண்டிப்பாய் நடக்கும். தாமதமானாலும் நடக்கும். அது நடக்கும் பொழுது பெரிய விஷயமாயிருக்கும். அது நடக்கும் பொழுது அது எல்லாருக்கும் மகிமையாயிருக்கும். உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கர்த்தர் காத்திருந்து கர்த்தர் கொடுத்த சம்பவம் வேற யாருக்குமே கிடைக்கல. எவ்வளவு பெரிய ஒரு காரியம். முதிர்ந்த வயதுள்ள அந்த மனுஷனுக்கு கர்த்தர் அதை கொடுத்தார், கனப்படுத்தினார். அவர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் சமாதானத்தோடே நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நல்லா கவனிக்கணும், கர்த்தர் நிச்சயமாகவே தாமதப்படுத்தினாலும் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே தாமதம் செய்தாலும் நிறைவேற்றாமல் விடப்போவதில்லை. கர்த்தர் அதை செய்வார், நிச்சயம் செய்வார். எந்த விஷயமானாலும் சரி, தாமதித்தாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பைபிள்ல. ஜெபாலய தலைவன் ஆகிய யவீருவின் வீட்டில பாருங்க, அந்த மனுஷன் வந்து தன் மகளுக்காக கர்த்தரிடத்துல கேட்பார். இது பாத்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா தெரியும். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா தெரியும். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த யவீரு வருவார். அவருக்கு 12 வயதுள்ள ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறாள். அந்த மகள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு வருகிறாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வருகிறேன்னு சொல்லி போறார். ஆனால் இடையில இன்னொரு பெண் அற்புதத்தை பெற்று ஒரு கால தாமதம். அந்த கால தாமதத்திலே பார்க்கும் பொழுது வீட்டிலே யவீருவின் மகள் மரித்து விடுகிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு சொல்லி அந்த வீட்டுக்கு போய் அந்த மகளை உயிரோடு எழுப்புகிறார். சரியான நேரத்துல வந்திருந்தா கூட ஜுரத்துல இருந்தா சுகமாக்கி இருப்பார். ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் பொழுது மரித்தோரிலிருந்து எழுப்பி மிகப்பெரிய அளவுக்கு தேவநாமம் மகிமைப்பட்டது. அப்போ சில நேரத்துல சில காரியங்கள் காலதாமதமாகிறது என்றால் அதுல இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது என்று அர்த்தம். இது நிறைய இருக்கிறது. யோவான் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா லாசரு வியாதியா இருப்பார். அவர் வியாதியா இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து தான் இருந்த இடத்திலே மேலும் 2 நாள் தங்கினார் இருக்கும். முதல் 6 வசனங்களை படிச்சு பாருங்க. 11ஆம் அதிகாரத்துல மேலும் 2 நாள் தங்கினார். அதன் பிறகு புறப்பட்டு போறார். 4வது நாள் தான் போறார். பெரிய கால தாமதம். அப்ப அந்த கால தாமதத்துல எல்லாம் சோர்ந்து போனாங்க. அவர் லாசரு அடக்கம் பண்ணியாச்சு, இனி இவர் வந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் கால தாமதம் பண்ணினாலும் இயேசு கிறிஸ்து வந்தார். வந்து அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர், கல்லறையில் இருந்து அவரை உயிரோடு எழுப்பி மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல நிகழ்த்தி தேவநாமம் மகிமைப்பட்டது. நல்லா கவனிக்கணும், சகலத்தையும் கர்த்தர் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அதது அந்தந்த நேரத்தில் கண்டிப்பாய் நடக்கும். எது எப்பொழுது கொடுக்கப்பட வேண்டுமோ அந்தந்த நேரத்தில் கண்டிப்பாய் அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுல சந்தேகமே இல்லை. காத்திருங்கள், துதித்தலோடு காத்திருங்கள், ஸ்தோத்திரத்தோடு காத்திருங்கள், விசுவாசத்தோடு காத்திருங்கள். கண்டிப்பாய் நடக்கும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் அருமையான கர்த்தர் ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறீங்க அப்பா.
நீங்க சகலத்தை மதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர், எங்களோடு நீங்க இருக்கிறீங்க. அதற்காக சோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்திலே நெடுநாள் காத்திருக்கிற நிலைமையில் யார் யார் இருந்தாலும் கண்டிப்பாய் நிச்சயமாய் கர்த்தர் ஆண்டவரே காரியங்களை சீக்கிரம் வாய்க்க பண்ணி உமது பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமைப்படுவதற்காய் சோத்திரம். உமக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லையே. ஆகையினாலே கர்த்தர் உமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து வழி நடத்துவதற்காக உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல நன்மை மறவாதே. ஆமென்.